ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிடிஎல் கோர்சஸ் வந்து எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த என்பிடிஎல் கோர்சஸ் வந்து எது கீழே வருது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, என்பிடிஎல் ஸ்வயம்னா என்ன, எம்ஓஓசினா என்ன, மாஸ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி இந்த பதிவை வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை யாராக இருந்தாலும், யார் யூஜி பிஜி பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குன்னு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் வந்து எப்படி அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோர்சஸ் வந்து எப்படி ஸ்வயமில் எப்படி இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, எம்ஓஓசினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே வந்து கூகுளில் வந்து எம்ஓஓசி கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வயம் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் அங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ மானிட்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணி போகலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைனா ஆல்ரெடி யூ ஹேவ் அ கூகுள் அக்கௌண்ட் ஆர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், யூ கேன் கிளிக் இட் and then the window will be redirect to that Swayam page. In that already I have a account in Swayam, so I click my profile. It shows my course, my certificate and sign out options. So in that I click my course, then it shows past courses, already existing courses and current courses, upcoming courses and completed courses. So these are the courses I completed here. That shows what are the courses I already selected and completed, and some of the courses I only just attend the courses, and some of the courses I write the examinations, online examinations, and got certificate. In upcoming ongoing current session I applied for the 3 courses, so it shows in the window. And then upcoming January 2025 semester course list, the notifications are there. So I click it, then it shows around 868 courses in NPTEL only. So other portals are there, ACT, NITTR and CEC, like that. So we are focusing on NPTEL courses. So it have 868 courses. So in that you can easily choose it. January 2025 semester courses list are there. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து தேடிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த கோர்சஸ் வந்து நம்ம என்ன டைட்டிலில் இருக்குது, யார் கண்டக்ட் பண்ணுறா, என்ன ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை எடுக்க போகிறாங்க, எத்தனை வீக் கோர்ஸ் அது வந்து என்ன கிரெடிட், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்து என்ன கோர்சஸ் நமக்கு வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற கோர்சஸ் இருக்குது. நிறைய என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு வேணுமோ ஆன்லைனில் நமக்கு கரிக்குலமில் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து தேடி பார்த்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதுதான் இதோட பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து விஷனே. அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்க ஐசிடி ஆக்ட் படி நம்ம வந்து நிறைய கோர்சஸ் வந்து படிச்சுக்கலாம் ஆன்லைனில், இதை என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து உள்ளே நம்ம பார்த்தோம்னா ஆல் கோர்சஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண உடனே நிறைய இங்கே ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஃபில்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கோர்ஸ் டியூரேஷன்ஸ் 4 வீக்ஸ்லேருந்து 24 வீக்ஸ் வரைக்கும் இருக்குது. அதில் நான் 4 வீக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்காக நம்ம வந்து 4 வீக்ஸ் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. நம்ம என்பிடிஎல் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி, சிஇ, சிஇசி, அந்த என்ஐஓஎஸ், என்ஐடிடி ஆர் என்பிடிஎல், யூஜிசி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கோர்ஸ் மோடு, கோர்ஸ் கிரெடிட் எஸ்ஆ நோவா அப்படின்னா எஸ், நமக்கு அதுக்கு வந்து 1லேருந்து 3 வரைக்கும் கிரெடிட் தராங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் எக்ஸாம் டேட், எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் கன்வீனியண்ட்டாக வேணுமோ அதை வச்சும் நம்ம வந்து கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டேயில் தான் வந்து இந்த கோர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். ஏன்னா வீக் டேஸில் வந்து எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து அவங்க சாட்டர்டே சண்டேயில் தான் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த கோர்ஸ் மோடில் வந்து 2 இருக்குது, ஒன்று செல்ஃப் பேஸ்டு, இன்னொன்று வந்து ரெகுலர். ஸோ ரெகுலர் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு 4 வீக்ஸ் மட்டும்தான் வரும் இப்போதைக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை நம்ம வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். நான் வந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இன் மேனுஃபேக்சரிங்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கௌஷிக் பால் அப்படின்றவர் வந்து ஐஐடி ரூக்கியிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த கோர்ஸில் எவ்வளோ பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க 146. ஸோ அந்த கோர்ஸோட பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், கோர்ஸ் லே அவுட் இருக்கும், என்ன புக் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவரோட பயோ இருக்கும், என்ன பயோ, அவர் வந்து யார் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கோர்ஸ் க்ரைட்டீரியா கீழே கொடுத்துருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 75% வந்து இருக்கணும். 25% வந்து இன்டர்னல், 75% வந்து நம்ம எழுதுகிற எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன டேட்டில் எக்ஸாமு, என்றைக்கு வந்து நம்ம வந்து எழுதுகிறோம், எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, எல்லா டீட்டெயில்ஸும் சம்மரியில் இருக்கும். கோர்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து இனிமேல் தான் வரப்போகுது, எப்போ வரப்போகுது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ இது அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அது வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து திஸ் இஸ் அன் ஏஐசிடி அப்ரூவ்ட் FDP அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும்பொழுது அதை நம்ம வந்து ஸோ இந்த செஷனுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிளாக இல்லை. ஸோ ஃபெப்ரவரியில் தான் எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ என்ன கோர்ஸ், அபவுட் த கோர்ஸ், இன்டென்ட் ஆடியன்ஸ் யார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா UG/PG ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் அண்ட் வெல்டிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், மெட்டீரியல் சயின்ஸ், லைக் தட். அந்த கோர்ஸ் லே அவுட்டு எப்படி வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது, இதில் 4 வீக்ஸில் என்ன படிக்க போகிறோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாயின் கொடுத்தா நம்ம ஜாயின் வரும். ஜாயின் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட கோர்ஸில் வந்து அது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஒரு கோர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் கோர்சஸ் மறுபடியும் போயிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில் எகெயின் நம்ம ஆல்ரெடி டோல்ட் இட் ஹவு டு செலக்ட் த கோர்சஸ். ஸோ வந்து ஆல் கொடுத்துட்டேன். இதில் வந்து ரெகுலர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இதில் வந்து 4 வீக்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் வேணும் அப்படின்னா சண்டே March 23, 2025 வந்து எனக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு கோர்சஸ் வந்து எடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அட்வான்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் அண்ட் தென் GPS surveying, like introduction, modern western, manufacturing automation, and அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே வந்து ஃபுல் கோர்ஸோட நேம் என்ன அப்படின்றத காமிக்கும். அது மேலே அந்த நேம் மேலே வச்சிங்கன்னா அந்த ப்ளூ கலர் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நான் இப்போ என்ன செலக்ட் பண்ணுறேன்னா பேட்டன்ட் டிராஃப்டிங் ஃபார் பிகினர்ஸ், பேட்டன்ட் IPR அப்படின்றது நமக்கு நிறைய வந்து EDA ஹப்லேருந்து நமக்கு நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பேட்டர்ன் டிராஃப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிரெடிட் கோர்ஸ் 4 வீக்ஸ் அப்படின்றதுனால எக்ஸாம் வந்து 23 மார்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20 ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. எண்டு வந்து 14 ஃபெப்ரவரியில் எண்ட் ஆகுது. ஸோ என்ரோல்மெண்ட்ஸ் எப்போ எண்ட் ஆகுதுன்னா 27 ஜனவரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ இப்போல வந்து செஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப் டு Jan 27 வரைக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கோர்ஸ் லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீக்ஸு. அதில் என்ன பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அதில் கொடுத்துருக்கு ப்ரீஃபாக. தென் என்ன புக் வந்து இதில் இருக்குது, என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, யார் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறா, எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 251 மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு கேட்குது. நான் ஆல்ரெடி கோர்சஸ் பண்ணதுனால இந்த காலம் வந்து ஃபில்டர் காமிக்குது. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இந்த காலமில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். உங்கள் நேமு என்ன, உங்களோட டெசிக்னேஷன்ஸ் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், என்ன முடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து BE படிச்சிருக்கோன்னா BE, அப்புறம் ABC கோர்ஸ் அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கோர்ஸ் கிரெடிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுவோம், ABCனா என்ன அப்படின்றத பற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம அதை வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதிலே கொடுத்துருக்கோம் 50 KB 20 KBன்னு அந்த சைஸில் வந்து ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் பண்ணதுனால ரெஜிஸ்டர் பண்ணதுனால அது இப்போ வரல அதில். ஸோ அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் த கோர்ஸ் அப்படின்றத வந்துட்டு உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பேட்டர்ன் டிராஃப்டிங் ஃபார் பிகினர்ஸ், வெல்கம் டு NPTEL கோர்சஸ் ஆன்லைன் January 2025 அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை காமிக்குது. ஸோ வந்து எபவுட் த கோர்சஸில் வந்து நம்ம எபவுட் NPTEL வந்து என்னெல்லாம் சொல்லுது, ஹவு டஸ் அன் NPTEL ஆன்லைன் கோர்ஸ் ஒர்க். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேப் இருக்கும். அந்த டேப்பில் எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கான ஒரு வீடியோ வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து
ஹவு டஸ் an NPTEL ஆன்லைன் கோர்ஸ் ஒர்க் அப்படின்றத வந்து நீங்கள் சைடில் இருக்க எல்லா சப்ஹெட்டிங்கும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சர்டிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு 3 to 5 minutes வந்து ரன் ஆகும். எப்படி வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி அதில் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ கைட்லைன்ஸ் அண்டு டைம்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தோம். எப்படி அப்படின்னா 75% நீங்கள் வந்து எழுதுகிற கண்டென்ட்டில் இருந்தும் 25% வந்து அசைன்மெண்ட்லேருந்தும் உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 30 மார்க்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம்லையும், அதாவது MCQ டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 30 மார்க்ஸும் 10 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் இருந்தும் எடுத்துப்பாங்க. ஸோ மினிமம் 10 வந்து இன்டர்னல் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 வந்து அந்த எக்ஸாம் அன்னைக்கு எழுதுகிறோம் இல்லையா எக்ஸ்டர்னலாக அதில் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 40. இதான் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. நியூமெரிக்கல் அண்டு ஷார்ட் ஆன்சர் அசைன்மெண்ட்னா என்ன, எப்படி எழுதணும் அசைன்மெண்ட்ஸு, ஒரு வீக்கும் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அந்த கோர்ஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம், இது வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து படிக்கிறோம், MOOCயோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அது எல்லாமே இந்த சைடில் இருக்க பதிவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த லெஃப்ட் இன்டென்ட்டில் இருக்கிற அந்த ஒரு டயலாக் பாக்ஸில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாப்பப்பில் வரும். ஸோ MCQ அண்ட் MSQ அசைன்மெண்ட்டு என்ன அப்படின்றத அது வீடியோவாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்துட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வரும். ஸோ அதில் நம்ம வந்து எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அதில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத எகெயின் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து என்ன கோர்ஸ் அடுத்து இருக்குது, எப்படி வந்து அந்த கோர்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த கோர்ஸில் நம்ம வந்து எப்படி முடித்ததுக்கப்புறமா அந்த கோர்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, கோர்ஸ் ஆரம்பித்தாச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் ஆன கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கிளிக் டு செக் யுவர் பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு காமிக்குது இல்லையா. ஸோ இந்த கோர்சஸை வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதலை, பட் ஆனால் வந்து இந்த 12 weeks கோர்ஸை வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து அதை வந்து நான் படிச்சுக்கிட்டேன். ஸோ வந்து ஆனால் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதலை. ஸோ அதனால் அதில் அப்படி காமிக்குது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டான கோர்ஸை வந்து பார்ப்போம். கம்ப்ளீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல், இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கோ டு கோர்ஸ் மட்டும் தான் காமிக்குது. இதை நான் எழுதி முடிச்சு சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கினதுனால அதில் அப்படி காமிக்குது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இருக்கும், டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும், ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வீக்லி வந்து போடுற மாதிரி இருக்கும். week 0 week 1 மொத்தம் அது 4 weeks கோர்ஸு. அதனால் week 0ல் அது எப்படி இருக்கும் அடுத்தடுத்த வீக்குன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. week 1ல் இருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். அந்த அசைன்மெண்ட் வந்து நம்ம வந்து அந்த ஆன் டைமில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து அதை நம்ம அந்த எல்லா அசைன்மெண்ட்டையும் ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே 1 week டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே எத்தனை வாட்டி வேணாலும் அசைன்மெண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா கடைசியாக நீங்கள் எப்போ வந்து க்ளோஸ் பண்ணீங்களோ, என்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிங்களோ அதுதான் வந்து அவங்க அசைன்மெண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க எவாலுவேஷனுக்கு. ஸோ அதோட டியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/7/2024 வந்து இருக்குது. கடைசியாக அந்த டேட்டில் வந்து முடிச்சிருக்கோம். week 2 அசைன்மெண்ட் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி 4 அசைன்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதில் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஸ்கோர் வந்து கரெக்டு, ரெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து week 3. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் மொத்தம் வந்து 4 கண்டென்ட்டில் வந்து டாபிக்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தப்பு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணதில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதில் இருந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தான் இந்த பதிவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா week 4 அசைன்மெண்ட், மொத்தம் 4 அசைன்மெண்ட்டு. 4 week கோர்ஸ்னால் 4 அசைன்மெண்ட்டு, 8 week கோர்ஸ்னால் 8 அசைன்மெண்ட்டு, 12 weeksனால் 12 அசைன்மெண்ட்ஸு. இதில் இந்த அசைன்மெண்ட் ஸ்கோர் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா மொத்தம் வந்து அவுட் ஆஃப் 4 weeksல பெஸ்ட் ஆஃப் 2 வந்து எடுத்துப்பாங்க, ஆர் பெஸ்ட் ஆஃப் 3. அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து எழுதாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த 3 அசைன்மெண்ட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா அசைன்மெண்ட்டையும் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அவுட் ஆஃப் 25க்கு நம்மளால் வந்து மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். தென் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் அந்த வீடியோ மேலே ரன் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அவங்க பேசுகிறது டிரான்ஸ்கிரிப்டும் வரும், ப்ளஸ் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து பேசுகிற ப்ரெசன்டேஷனோட பிபிடியும் அதில் இருக்கும். ஸோ லெக்சர் 16 குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பை டிஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு, அதோட பிபிடி வந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பிபிடி கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம், ப்ளஸ் அவங்க பேசுகிறதும் நமக்கு வந்து புரியும். ப்ளஸ் வந்து ஒருவேளை நமக்கு பேசுகிறது புரியல அப்படின்னா அந்த பிபிடியை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க பேசுகிறது ரொம்ப எனக்கு வந்து வீடியோ பார்க்க கஷ்டமாக இருக்குது, நான் வந்து பிபிடியாக இருந்தால் படிச்சுப்பேன் அப்படின்னா பிபிடியும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து புக்கு வேணும்னா புக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க பேசுகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு படிக்கிறது பிடிக்காது, நான் ஒரு ஆடியோ வந்து ஹெட்செட் மாட்டிட்டு நான் கேட்டுப்பேன் அப்படின்னு நினச்சா இதை நம்ம பார்க்காம வீடியோ வந்து அங்கே இருக்கும், வீடியோ மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். வீடியோக்கு வந்து சிசி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வந்து கேப்ஷன்ஸ் வரும், நம்ம அந்த டைட்டில் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கீழே வந்து நம்ம வரும். ப்ளஸ் வந்து ஓன் லாங்குவேஜஸ்லையும் இதை கேட்டுக்கலாம். சப்டைட்டில் வந்து தமிழ்லையும் கொடுத்துக்கலாம். என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ஓவராலாக அவங்க ஒரு ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோக்ராமை. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கெரியருக்கு. ஸோ அடுத்து வந்து ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ் வந்து 4 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்டர்னல் லேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இது எனேபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மெயிலில் தான் வரும். நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கலாம். எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து 4 வீக்ஸ் கோர்ஸ் ஆகுதுன்னா வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ அதில் ஜூலை டிசம்பர் 2024 இப்போ ரீசெண்டாக வந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்து இப்போது வந்து நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் உங்கள் பாஸ்வேர்டு. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுறது, எக்ஸாம்ஸ் எப்படி நம்ம வந்து அங்கே போய் எழுதுறது, அதெல்லாம் நம்ம தனியாக வந்து ஒரு பதிவாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பதிவில் வந்து எப்படி நம்ம ரிசல்ட்டை பார்க்குறது அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு. ஸோ லாகின் பண்ணியாச்சு, உங்களோட இயர் மந்த் டேட்டு அதை போட்டு லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே நம்ம ப்ரொஃபைல் வந்து வந்துருச்சு. எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஃபார் ஜூலை டு டிசம்பர், நேம் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், என்ன கோர்ஸ் முடித்தோம் அப்படின்றது இருக்கும். இது பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸு, எப்போது எக்ஸாம் எழுதணும், என்ன டீட்டெயில்ஸ், எங்கே எழுதணும், சூர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது, ஹால் டிக்கெட் வந்து வந்தவொடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். கிளிக் டு வியூ ரிசல்ட், செப்டம்பர் 24 அப்போது நடந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இயரில் ஃபுல்லாக எழுதுனது ஜான் டு ஃபெப்ல 2 எக்ஸாமு, ஜான் டு ஆகஸ்ட்டில் 2 எக்ஸாமு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எழுதுனதை வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ அது 1 இயர் வந்து பண்ண ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரி செமஸ்டர் வந்து இந்த கோர்சஸ் வந்து ரன் ஆகுது. ஜான் டு ஃபெப், அதே மாதிரி ஜூலை டு ஆகஸ்ட் அந்த கோர்சஸ் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஜூலை டு ஆகஸ்ட் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸோட சர்டிஃபிகேட் தான் பார்க்குறோம். இதில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி கிடைக்காது. ஸோ சர்டிஃபிகேட் மட்டும்தான் நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட இதுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ NPTEL ஆன்லைன் கோர்சஸில் வந்து எலைட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எலைட்னா என்ன, கோல்டு, சில்வர்னா என்ன, கோல்டுனா என்ன, அப்புறம் பாஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன மார்க்கு 40 to 50 எடுத்தோன்னா வந்து பாஸ். அதே வந்து உங்களுக்கு வந்து எலைட்டில் அப்படின்னா வந்து 60க்கு மேலே எடுத்திருந்தா எலைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து எலைட்டு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 60க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எலைட்டு அப்படின்றது வந்துட்டு ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். நம்ம வந்து அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து பார்ப்போம் இன்னொரு பதிவில். பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் NPTEL ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும். ஸோ எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ரிப்போர்ட்டிங் டைம், எப்போது ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ மார்னிங் எக்ஸாமாக இருந்தால் ஒன்று, ஈவினிங் எக்ஸாமாக இருந்தால் ஒன்று. ஸோ அந்த ஆஃப்டர்நூன் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். இதில் வந்து 8 AM வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும் அந்த ப்ரிமிசஸில். ஸோ கையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கலர் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நான் வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஸோ இஃப் யூ ஆர் ஃபேக்கல்ட்டி மெம்பர் தென் யூ ஹேவ் டு கிளிக் இட் in the while applying the examination. So then the FDP certificates will also generate if you are clear the examination. ஸோ அந்த ஸ்கோர் எப்படி வந்துச்சு, என்ன ஸ்ப்ளிட் அப், அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து AICTE நார்ம்ஸ் படி நம்ம வந்து CAS ஆஸ் பர் த AICTE நோட்டிஃபிகேஷன்ஸ் படி நம்ம இதை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து கால்குலேஷன்ஸ்க்கு. ஸோ ப்ரொமோஷன் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து இந்த MOOC கோர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து லாகின் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ வந்து இதில் வந்து நம்ம இன்னும் என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்காம விட்டுருக்கோம் அப்படின்றத வந்து
நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி நான் இந்த வீடியோ சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி லாகின் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி உள்ளே போகிறது, எப்படி கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணால் என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் எப்படி போடுறது, என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, வீடியோ எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்டேஷனில் எப்படி வந்து நம்ம படிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். ஆஃப்டர் தட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் நடக்கும் அப்படின்னா, அதை நம்ம சொல்லிட்டோம். ஸ்கோர்ஸ் எப்படி வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா 75-25 எடுத்துப்பாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் அதில் கிடைக்கும் அப்படின்னா, கரிக்குலமில் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து படிச்சுக்கலாம். கரிக்குலமில் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து படிச்சுக்கலாம். எக்ஸஸாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து பர்டிகுலராக தேவைப்படுது, பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த NPTEL வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ICT டூல்ஸ் படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ICT டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள், ICT டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள், அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த NPTEL கோர்சஸ் வந்து நம்ம ABCID அப்படின்ற ஒன்று இருக்குது, அகடமிக் பேங்க் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மார்க் கோர்சஸ்லாம் நம்ம படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம வந்து உங்களோட அன்யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் NPTEL கோர்சஸ் வந்து படித்தாலும் அதை உங்களோட கிரெடிட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து AICTE நார்ம்ஸ் படி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூடட் கோர்சஸாக நம்ம அது வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோர்சஸாக படித்து உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து இந்த கோர்சஸை நீங்கள் படிக்கிறதுனால நான் முதல்வன் படிச்சுட்டு அதுக்கு பதிலாக எப்படி நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து கேன்சல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த NPTEL கோர்சஸை படித்து 3 கிரெடிட் கோர்ஸ் படித்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற மார்க்கையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சப்ஜெக்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நிறைய அட்டானமஸ் காலேஜஸில் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் படிச்சுக்கலாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களோட புரிதல் அதிகமாக இருக்கும். ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்கும், ஆடியோ ப்ரெசன்டேஷன் இருக்கும், விஷுவல் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்ம வந்து இதில் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த விஷயங்கள் படிக்கிறது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதுக்காக தான் அந்த கோர்சஸ் வந்து படிக்க சொல்கிறோம். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு கிரெடிட் பேசிஸில் வந்து பார்க்கும்பொழுது இது ஒரு யூட்டிலைசேஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாவுக்கு ரிலவெண்ட்டான இருக்க விஷயங்கள் வந்து இதில் இருக்கும், இந்த கோர்சஸில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், உங்களோட ஐடியாலஜிக்கு யூஸ் ஆகிற மாதிரியா இருக்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இதில் தேடி கண்டுபிடிச்சி அது வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் லிட்ரேச்சர் சர்வே அப்போ வந்து ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸில் நம்ம வந்து NPTEL கோர்ஸ் இந்த கோர்ஸ்லேருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கோட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த கோர்சஸ் வந்து நம்ம படிக்க சொல்கிறோம். அந்த கோர்சஸோட யூசஸ் தான். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னே நம்ம தனியாக ஒரு பதிவு போடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Until then, bye bye. This is Dinesh. இது உங்கள் Versatile Pro. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.